ஆண்டவர் பாடுகளை உண்டாக்கல, பாடுகளை அனுமதித்தார். ஏன்னா நீ செய்த பாவத்திற்கு வந்த விளைவு அது. சரீரத்துல, ஆத்மாவில், ஆவியில, உலகத்துல உனக்கு பாடு உபத்திரம் இருக்கு. ஆண்டவர் பாடுகளை இந்த உலகத்துல ஆண்டவர் சிருஷ்டிக்கல, இது வேண்டான்னு தவிர்க்க பார்த்தார். ஆனா நீ தான் பாடு வேணும்னு கேட்ட, பாடுகளை நீயே ஏற்றுக்கொண்டாய். கீழ்ப்படியாத பாவத்தினால் உன் மேல பாடுகள் வந்தது. அதற்கான உத்தரவாதத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, கர்த்தர் தான் என் பாடுகள்லாம் காரணம்னு சில பேர் இப்படி சொல்லி தங்கள் வாழ்க்கையில பாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய உத்தரவாதத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நழுவுறாங்கன்றது பெரிய வேதனை. அவரிடத்திலிருந்து வர்ற எல்லா ஈவு நன்மையான ஈவு தான், பூரணமான வரத்தை தான் அவர் கொடுக்கிறார். அதனால நீ என்ன பண்ணுனா, நீ தேவனை குறை சொல்லிட்டு இருக்காது. அதுக்கு பதிலாக பாடுகள் நடுவில் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் வழியாக நம்ம போகும்போது அநேக காரியங்களுக்கு விளக்கம் தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம். பட் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுவார்.